சென்ற பதிவின் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு செய்தியை சொல்ல விழைகிறேன். எனக்கு இந்த சித்தர்கள் தொடர்பான சில ரகசியங்களை சொல்லிக் கொடுத்தவர்கள் ஒருவர் டோனி என்கின்ற அம்மையார். 91ஆம் ஆண்டு கலிபோர்னியாவில் இருந்து வந்தவர். பாதரசம் தொடர்பான செய்திகளை சேகரிக்க வந்தார். அவர் தமிழ் மொழி காவலர் கி ராமலிங்கனார் என்றவர் மூலமாக அறிமுகமானார். பாதரசத்தில் விநாயகர் வடிவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே வந்தவர். ரசம் கட்டுவது தொடர்பான சில செய்திகளை சேகரிக்க வேண்டும் என்று கி ராமலிங்கனார் அவர்கள் அந்த அம்மையாரை என்னிடம் அனுப்பினார். என்னுடைய மருத்துவத்தில் முழுக்க மூலிகை மட்டுமே நான் தொடர்பு கொண்டிருந்தேன், அறிந்திருந்தேன். இந்த பாஷாணங்களை பற்றிய அறிவு எனக்கு இல்லை. அதை கற்றுக் கொடுத்தவர் என்னுடைய குருநாதர் தேவராஜ சுவாமிகள். ராமலிங்கனார் என்னிடம் தொலைபேசியில் கேட்டபோது இந்த அம்மையாரை அனுப்பவா என்று கேட்டபோது எனக்கு அதிலே பழக்கம் இல்லை என்று சொல்லிவிட்டு என்னுடைய குருநாதரை நாடினேன். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் மாமா, நான் சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதன் பேரில் நான் ராமலிங்கனாரை கேட்டுக்கொண்டே அந்த அம்மையாரை அனுப்புங்கள், என்னுடைய குருநாதர் உதவியோடு அதை சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொன்னேன். அந்த ரசமணி சம்பவங்களை ரசமணி ரகசியம் என்ற என்னுடைய நூலிலே எழுதியிருக்கிறேன். அந்த அம்மையார் 6 மாதம் என்னோடு தொடர்பு கொண்டிருந்து அதற்கு பின்னாலே விடைபெறுவதற்கு முன் திருப்பதி போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்பொழுது அவரை அழைத்து கொண்டு போனேன். போகின்ற வழியில் நகரியை தாண்டி வலது பக்கம் நாராயணவரம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்க சொரக்கா சாமியார் சமாதி என்ற ஒரு சமாதி இன்றும் ஒரு கோயிலாக இருக்கிறது. அன்று மிக சாதாரணமான கூரை கொட்டாய், 91 சொல்றேன். அவர் ஒரு சித்தராக அறியப்பட்டார். அந்த ஆசைக்கு அழைத்து கொண்டு போனேன். மிகச்சிறிய குடிலாகத்தான் 91 இருந்தது. அப்பொழுது பலர் வந்து போய் கொண்டிருந்தார்கள். கல் வடிவிலே இருந்த அந்த சித்தருடைய சமாதி ஜீவ சமாதி. அது பல பேர் வந்து போய் கொண்டிருந்தார்கள். அந்த முற்றத்திலே 2 பேர் கணவன் மனைவி மடியிலே குழந்தையை போட்டு படுத்துக் கொண்டிருந்தது. அவர்களை யாருமே கண்டுகொள்ளவில்லை. என் கண்ணிலே பட்டதும் அந்த அம்மையாரிடம், என்ன இந்த குழந்தை மடியிலே படுத்துக் கொண்டிருக்கிறதே என்ன என்று கேட்டேன். 2 நாளா அதுக்கு வாயிலையும் வயிற்றிலையும் தங்கல, ஜுரம் வேற அடிக்குது, சாமி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னான். எனக்கு வியப்பாக இருந்தது. டோனி என்கின்ற அம்மையார் பக்கம் திரும்பி எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கிறார்கள். 2 நாளா குழந்தைக்கு வாயிலையோ வயிற்றிலையும் தங்க, ஜுரம் வேற, டாக்டர்கிட்ட போகாம இந்த கோயில்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, see how foolish you are அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, இத்தனை பேர் வந்து போயிட்டு இருக்காங்க, யாருமே கண்டு கொள்ளவில்லை, டாக்டர்கிட்ட போகலன்னு இன்னைக்கு குறைப்பட்டு இருக்கிற. 3 டாக்டர் வந்து பார்க்கிறோம், ஒன்று நான், இன்னொரு நீ. அப்பொழுது என்னுடைய மகன் மருத்துவம் பயின்று கொண்டிருந்தார். டாக்டர்கிட்ட இவங்க போக தேவையில்லை, நாம 3 பேர் வந்து விசாரிக்கிறோமே, அதை நினைச்சு பார்த்தீங்களான்னு கேட்டார். எனக்கு அப்பொழுது சுருக்குன்னு குத்தியது. அந்த கோயிலுக்குள்ளே இருந்த சிலை அப்பொழுது கல்லாக தோன்றியது.
என்னுடைய கண்ணுக்கு அவன் ஜீவசமாதி தான். ஜீவசமாதி என்ற எண்ணம் எனக்கு தோணல. டாக்டருக்கு போகாம இந்த சிலைக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்களே அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த அம்மையார் சொன்னது, அதை கல்லாக பார்க்கவில்லை, அந்த கல்லுக்குள்ளே இறைவனை இருக்கிறான், அந்த சித்த பெருமான் உரைகிறார் என்று முழுமையாக நம்பினார்கள். அதனால 2 நாள் காத்திருந்தான். 3வது நாள் நம்ம 3 பேர் வந்து விசாரிக்கிறோம். அதுதான் நம்பிக்கை, அதுதான் மனத்தின் எல்லையில்லாத ஆற்றல் என்று அவர் சொன்னார். அதுக்கு பிறகு அவர் ஒரு மருந்து எழுதி கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னார். என் பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ஆகவே மனம் கல்லையும் கடவுளாக்கும் என்பதற்கு இது ஒரு சான்று. எல்லையில்லாத ஆற்றலை உடையது. அதனால் தான் சித்தர்கள் சித்தத்தை வென்றவர்கள். இதற்கு பல பேர் பல விளக்கங்களை தருகிறார்கள். சித்தர்கள் என்றால் யார் என்றால், பல சித்தர்கள் சித்தத்தை வென்றவன், சித்தம் தூய்மையானவன். ஏற்கனவே சொன்ன மனம் என்பது எல்லையில்லாத ஆற்றலை உடையது. எந்த பக்கமும் அழைச்சிக்கிட்டு போயிடும். மனிதனை ஆளுவது என்று சொன்னேன். அதை வெல்லுவது என்பது மிக அரிதான ஒன்று. வென்றவர்கள்தான் சித்தர்கள். கல்லை கடவுளாக பார்த்தவன் மட்டுமல்ல, அந்த கடவுளை தன் உள்ளேயே வைத்துக் கொண்டவர்கள் சித்தர்கள்.